ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்து இது தமிழ் பசங்க யாரெல்லாம் எழுதுனீங்க அப்படின்ட்டு முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். 2 நாளைக்கு முன்னாடி என்டிபிசியோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் ரிசல்ட்டு வெளியே விட்டாங்க. அதோட கட் ஆஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, அகமதாபாத், புவனேஸ்வர், பெங்களூர், செகந்திராபாத் இது எல்லாமே பார்க்கும்போது கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக 100 மார்க்குக்கு தான் எக்ஸாமு. ஆனால் நீங்கள் கட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடோட கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு 76, கேட்டகரி 1க்கு வச்சுருக்காங்க. ஓபிசி 74 வச்சுருக்குறாங்க கேட்டகரி 1க்கு. இந்த கட் ஆஃப் ரொம்ப அதிகம். இதில் நிறைய பாதிக்கப்படுறது நீங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நார்மலைசேஷன் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் வச்சு தொலைச்சிருக்கானுங்க. இந்த நார்மலைசேஷன் சிஸ்டத்தோட பெரிய தலைவலியே என்னென்னா, உங்களுக்கு அதிகமான லக்கு ஃபேக்டர் இருக்கணும். நீங்கள் என்னென்ன தான் முக்கி நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு இந்த நார்மலைசேஷனில் மார்க்கு அடித்து தூக்கிக்கிட்டு போயிடும். நீங்கள் நல்லாவே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு இதில் 60 கொஷின் அடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன். அதில் 5 கொஷின் தப்பு. ஸோ 55 கொஷின் கரெக்டு. இல்லை 1/3 நெகட்டிவ் மார்க்குக்கு போகும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த 5 கொஷின் 1/3 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மார்க்ஸ் நெகட்டிவில் போகும். ஸோ 55லேருந்து 1.5னா 53.5 உங்களோட ஆக்சுவல் மார்க்கு. ஆனால் உங்கள் நார்மலைசேஷன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம், அதாவது அந்த ஓவரால் எக்ஸாமோட டஃப் பொறுத்து மார்க்கை கூட்டி குறைச்சி போடுவாங்க. உங்களுக்கு ஒரு 58 மார்க்கு கிடைக்கும். அதே நேரம் உங்களோட ஃப்ரெண்டு வேறு ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டில் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அந்த ஷிஃப்ட்டில் அவங்களும் அதே 60 கொஷின் அடிச்சிருப்பாங்க. ஆனால் 10 கொஷின் தப்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த 10 கொஷினுக்கு 1/3 நெகட்டிவ் மார்க் ரேட்டிங்கில் பார்த்து 3.3 மார்க் குறைச்சி அவங்களுக்கு 50 மார்க் இருக்கும். ஆனால் நார்மலைசேஷனில் அவங்க ஷிஃப்ட்டுக்கு 15 மார்க்கு எக்ஸ்ட்ரா கூட போட்டுருவாங்க. ஸோ 50 + 15 65 மார்க் அவங்களுக்கு கூட கிடைக்கும். ஆனால் நீங்கள் 5 கொஷின் தப்பாக எடுத்து 57 மார்க் எடுத்திருப்பீங்க. ஆனால் அவங்க 65 மார்க் வச்சுருப்பானுங்க. இந்த ஆர்ஆர்பிகிட்ட நிறைய மட்டும் சொல்லியாச்சு, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு. இங்கே உள்ள கட் ஆஃப்லாம் பாருங்கள், அரவுண்டு 80 கிட்ட எல்லா இதுவும் போட்டிருக்காங்க. இதோட மெயின் ரீசனே இந்த நார்மலைசேஷனில் நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் 94 மார்க் எடுத்துருக்குறானுங்க. அதாவது நார்மலைசேஷனில் நான் கரெக்டாக அடித்த கொஸ்டின் மொத்தமே 60 கொஸ்டின் தான். அதில் தப்பு இதெல்லாம் பார்க்கும்போது, ஆனால் அவங்களுக்கு நார்மலைசேஷனில் 30-35 மார்க்கு நிறைய பேருக்கு கூடியிருக்கு. இதில் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் லக்கு இல்லாமல் அவங்களோட வாய்ப்பை இழந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலான்னு பார்த்திங்கன்னா அது கிடைக்க மாட்டேங்குது. பேங்க் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அதோட பேட்டர்னை ஃபுல்லும் மாற்றி சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி சிலபஸில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு நிறுத்திட்டாங்க. இப்போது இந்த ரயில்வேயும் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி என்டிபிஎஸ்சிலாம் ஸ்டேஜ் 1 மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டு 3 டைம்ஸாக 3 ஸ்டேஜின்னு கொண்டு 3 ஸ்டேஜுக்கு 3 விதமான மார்க்கு, 3 விதமான பேப்பரு அப்படின்னு சொல்லி 3 விதமான ஷிஃப்ட்டு. அதுவும் மதுரையில் உள்ளவனை ஆந்திராவில் போடுவானுங்க, திருநெல்வேலியில் உள்ளவனுங்களை கொச்சினில் போடுவானுங்க, சென்னையில் உள்ளவனுங்களை கன்னியாகுமரியில் போடுவானுங்க. இந்த மாதிரி எக்ஸாம் சென்டரை போட்டு இவங்களுக்கு பைசா வேஸ்டாக்கி, அதுவும் இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டு எத்தனை மாதம் கழித்து எக்ஸாமை கண்டக்ட் பண்ணியிருக்கானுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு 1 இயர் இருக்கும். அவ்வளோ நாள் கழித்து எழுதி இந்த அளவுக்கு கட் ஆஃப் வச்சுருக்கானுங்க. நோட்டிஃபிகேஷன் அண்டர் 2024, கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் ஆகுது. சரியா? 1.5 வருஷம் கழித்து எக்ஸாம் எழுதி
இவங்க ரிசல்ட்டை இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டிருக்கிறானுங்க. இந்த எக்ஸாமை நம்பிக்கிட்டு இருந்த எத்தனை பேர் ரொம்ப சேடாக இருக்காங்கன்னு தெரியல, இன்க்ளூடிங் மீ. நானும் இதை ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி இவனு இந்த தடவை கட் ஆஃப் வைக்க மாட்டானுன்னு யோசித்தேன். ஆனால் நார்மலைசேஷனில் வச்சு தீட்டி தள்ளிட்டானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது வேலைக்கு போங்க. இனியும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலைக்குன்னு படிக்கிறது வேஸ்ட்டு தான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு முடிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. சில பேருக்கு ஆறுதலாக இருக்கும். முடிஞ்சால் மோட்டிவேட் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்கள் மனசில் உள்ள குமுறலை கொட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ்.